ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 2 கட் பனியன் வாங்கினேன். இது 2 காம்போ, ரெண்டுமே சேர்ந்து வந்து 399 போட்டிருந்தாங்க. இந்த காம்போ ப்ராடக்ட் வந்து ரெண்டுமே ஒரே சைஸ் தானே இருக்கணும், ஒரே மாதிரி தானே இருக்கணும், ஒரே துணியாக தானே இருக்கணும், எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கணும். பட் அப்படி கிடையாது. 2 பனியும் சேர்ந்து காம்போவில் போட்டிருந்தாங்க. சரி ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் வந்து வாங்கிட்டேன். இது வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக்கை மட்டும் எடுத்து போட்டு பார்த்தேன். பிளாக்கில் கரெக்டாக இருந்துச்சு, நச்சுன்னு இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. சரி ஓகே, ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு இந்த ஒயிட் பனியனை வச்சு ஏதாவது வீடியோ போடலாம் அப்படின்னு ஒயிட் பனியனை போட்டா தொம்மான்னு தாத்தாவுக்கு போடுற மாதிரி இருக்கு. என்னடா இந்த பனியன் கரெக்டா இருக்கு, இதனடா தாத்தா மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா இது ஒரு சைஸ், இது ஒரு சைஸுங்க. ஏமாத்திவிட்டாங்க. காம்போனா ஒரே சைஸ் தான் இருக்கணும், ஒரே மாதிரி தானே இருக்கணும். ரெண்டுமே சேர்ந்து ஒரே மாதிரி ப்ராடக்ட் தான் போட்டிருந்தாங்க. அப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கணும். அப்படி கிடையாது. நான் அப்படி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இதை மட்டும் போட்டு பார்த்துட்டு இதை போட்டு பார்க்காம வச்சிட்டேன். 2 வாரம் கழிச்சு போட்டு பார்த்தா இது அத்தை தண்டி தாத்தா மாதிரி இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. அதை அப்போவே நான் ரெண்டையும் போட்டு பார்த்துருந்தேன் அப்படின்னா நான் ரிட்டர்ன் போட்டுட்ருப்பேன். என்ன பண்ணுறது, 2 வாரம் கழிச்சு தான் இதை நான் போட்டு பார்த்தேன். நான் உங்களுக்கு போட்டு காட்டவா? இருங்க போட்டு காட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இது எப்படி இருக்குது நானே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். போட்டு பார்த்துட்டு சிரிக்கக்கூடாது, தாத்தா மாதிரி இது சிரிக்கக்கூடாது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாக் பண்ணி நான் போட்டு காட்டுறேன். கரெக்டாக இருக்கா, ஃபிட்டாக இருக்கா? இதோட சைஸ் வந்து 38. ஸோ வந்து கரெக்டாக நமக்கு இருக்குது. இதே மாதிரி தான் ஒயிட்டும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இதை மட்டும் போட்டு பார்த்துட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டேன். பார்த்தா ஒயிட்டை நான் இன்னைக்கு போட்டு பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? தொம்மான்னு இருக்கா, தாத்தா மாதிரி. நான் பண்ணுறது பாருங்க. எவ்வளோ பெருசாக எம்மா தண்டியாக இருக்குது பாருங்க. அந்த பிரியாணிக்கு இந்த பிரியாணிக்கு எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது ரெண்டும் ஒரே சைஸா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், ஒரே சைஸா? ஆனால் காம்போ ப்ராடக்ட் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து ஒன்றா வாங்கணும். காம்போவை போட்டிருந்தாங்க. சொல்லுங்கள், இப்போ அவங்களை என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். இதை வந்து நான் அப்போவே பார்த்துருந்தேன் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணியிருப்பேன், இல்லை ரீஃபண்ட் வாங்கியிருப்பேன், இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன், இல்லை சைஸையாவது மாற்றி வாங்கியிருப்பேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பேன். 2 வாரம் கழிச்சு பார்த்தது ஏன் தப்பு தான். என்ன பண்ணுறது, அந்த பெனியன் மாதிரியே தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். நம்ம வச்சு ஏமாத்திட்டாங்க. என்ன பண்ணலாம்? இந்த பெனியனை பேரா என்ன பண்றது? சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? இப்படி வீட்டில் போட்டு சுத்தலாமா? வேற வழி இல்லை. இல்லைன்னா சைடில் போட்டு பிடிச்சிடலாமா? என்ன பண்ணலாம்? தொம்மான்னு தத்தா பெனியை போட்டு வந்த இன்பா தான் உங்க முன்னாடி ஆடிக்கிட்டு நிக்கிறானே இன்பா தான். லூசுத்தனமா அப்படி ஆடிட்டு போக வேண்டியதான். ஸோ இதனால் நான் சொல்ல வருவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு காம்போவாக ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா, ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை ஏதோ ஒன்று காம்போவாக வாங்கினீங்க அப்படின்னா, ஒரு பொருள் மாதிரியே இன்னொரு பொருளும் இருக்கும் அப்படின்னு நம்பி ஒரு பொருளை மட்டும் செக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. 2 பொருளையுமே வந்து செக் பண்ணி போட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டு, அதுதான் கரெக்டு, ஓகேங்களா? ஸோ இதன் மூலம் நாம் கற்ற பாடம் இதுதான், ஓகேங்களா? அதே மாதிரி ஆன்லைனில் எது வாங்கினாலுமே உடனே செக் பண்ணிட்டு அது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு உடனே வந்து சரியில்லை அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ணிடணும், இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடணும். அதுக்குன்னு ஒரு கால அவகாசம் கொடுத்துருப்பாங்க, 7 days இல்லை 10 days கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் வேஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. கரெக்டாக வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை, see you.